அப்படி இல்லைங்க. இன்றைக்கி ஆர்கானிக் முறையில் எந்த கலப்படமும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் வீட்டிலே எப்படி தயாரிக்கிறத பார்க்கலாம். ஆர்கானிக் முறையில் கோகோனட் ஆயில் தயார் பண்ணுறது நம்ம வீட்டில் விளைஞ்ச தேங்காவை பறித்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி உருவாக்குறது தான் ஆர்கானிக் முறையில் உருவாக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய். அது இல்லாமல் நம்ம கடையில் இருந்து தேங்காய் வாங்கி அதை அரைச்சி யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் முறையில். ஏன்னா தேங்காய் விளைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கெமிக்கல் கலப்பாங்க நமக்கு தெரியாது. இது நம்ம வீட்டிலே விளைஞ்ச தேங்காய் வச்சு அரைச்ச தேங்காய் எண்ணெய். இனி வீடியோ பார்க்கலாம் வாங்க. நல்ல முற்றின கொப்பரை தேங்காவை உடச்சி அதை எடுக்கலாம். பாருங்கள், இப்போ தனியாக சிரட்டை தனியாக தேங்காய் தனியாக வந்துட்டு இப்படி நல்லா காஞ்ச தேங்காவாக இருக்கணும். அதுனா நம்ம சீக்கிரம் காய வச்சு சீக்கிரம் அரைச்சிடலாம். கொப்பரை தேங்காவாக இருந்தால் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. இது சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நம்ம காய வைக்கலாம். இதுன்னா ஒரு 4 நாள் காய வச்சாலே போகும், நல்ல வெயில் அடித்தா. இது முத்தினா நல்ல பச்சை தேங்காய். இதை ஒரு 5-6 நாள் கூட காய வைக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் கலந்து தான் நான் தேங்காய் எண்ணெய் அரைச்சிருக்கேன். இந்த சிரட்டைகளும் நமக்கு நல்ல யூஸ் ஆகும். பாருங்கள், இது நல்லா காய வச்சாச்சு. இப்படி உடச்சா டபாரன்னு உடையணும். இது நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம இதை கொண்டு அரைக்க போகணும். அரைக்கிறது மரச்செக்கு இதுலேயும் அரைக்கலாம், நம்ம மிஷின்லேயும் அரைக்கலாம். மொத்தத்தில் நமக்கு கலப்படம் இல்லாத ஆர்கானிக் கோகோனட் ஆயில் வேணும். நம்ம அதை தைரியமாக தலையிலையோ தேய்க்கலாம், அப்புறம் சமையலில் யூஸ் பண்ணலாம். அதனால தான் மெயினாக நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய எண்ணெய் யூஸ் பண்ணணுங்கிறது. சரி, நல்லா இருக்குன்னா தேங்காய் எல்லாம் இப்படியே. சரி சரி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அது கொஞ்சம் காயலை, மழையில கொஞ்சம் காயாமல் எடுத்துட்டேன். எல்லா தேங்காய் இப்படி இருந்தால் அந்த எண்ணெய் இருக்கும். நல்லா வரும். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் காயாத தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டேன். இது இரும்பு இதை வச்சு மூடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எண்ணெய் வடிகிறது, புண்ணாக்கு அப்படி போடுறது எல்லாமே தெரியும். அவங்க எண்ணெய் அழகாக பாருங்கள், வடிஞ்சு அவங்க அந்த புண்ணாக்கையெல்லாம் தள்ளி விடுவாங்க. இதில் இரும்பு இல்லாட்ட திரைச்சிருந்து சொல்லிட்டு ஒரு இரும்பு சீல்டு போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு அவன்ட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இதை வச்சுருக்கீங்க? இது எத்தனை வருஷம்? அந்த புண்ணாக்கு தனியாக விழுது, ஆயில் இந்த பக்கம் நமக்கு வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. போடும்போது அது என்ன சர்க்கரை தேங்காயில் போடுறது அழகாக தெரியுது பாருங்க. ஃபில்டர் பண்ணாண்டமோ
நாளைக்கு பார்த்தா தன்னாலே தெளிஞ்சிடும். நாளைக்கு தெளிஞ்சிடும். ஆர்கானிக் முறையில் தயாரித்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிட்டு. இது சமையலுக்கு பயன்படுத்தலாம். தலைக்கும் நம்ம பயம் இல்லாமல் தேய்க்கலாம். முடி உதிருமோங்கிற பயம்லாம் இல்லை. சமையல்லையும் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்த நாள் ஆனால் தான் நல்லா தெளிவாக வெள்ளை வெள்ளைன்னு நமக்கு தேங்காய் எண்ணெய் தெரியும். இப்போ கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்கும். ம்